ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், இது வந்து பாய்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டம்ப்ளைன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுருக்கீங்க, இல்லை ஸ்கின் கேர் பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக ஸ்கின் கேர் பண்ணணும் ஆனால் அதை பற்றின எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்றது இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிகினர் ஸ்கின் கேருக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குமோ அந்த எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்குமே வந்து ஸ்கின் கேரை பற்றின அவ்வளோ நாலேஜ் வந்து பிகினிங்கில் வந்து கிடையாது. ஸோ என்னோடய காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்கின் கேர்னால் என்னன்னே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் வந்து தேவை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. ஃபேஸ் வாஷை தாண்டியும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, ஈவன் வந்து டீனேஜர்ஸாக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு காலேஜ் போவீங்க, இல்லை வேலைக்கு போவீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது வரைக்கும் தெரியாதவங்க இருந்திருப்பீங்க. ஸோ தெரிஞ்சு இது வரையும் ட்ரை பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இதுவரை ஸ்கின் கேரே ட்ரை பண்ணது இல்லை, நான் எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருமே ஒரு யோசனை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்லைடு ஒன்று வந்து போடுறேன். ஸோ அந்த ஸ்லைடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியராக போடும். முதல்ல நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஸ்கின் டைப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் ஹோம் பேஸ்டு ஸ்கின் கேர் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்கியும் ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ முதல்ல நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டாவது நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது ஸ்கின் கன்சர்ன் ஏதாச்சும் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிம்பிள், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இல்லை எனக்கு ஆயில் நிறைய செக்ரேட் ஆகும், டல் ஸ்கின் இருக்குது, டீடான் இருக்குது, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்கின்னில் வந்து வரும். ஸோ இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அதை அப்பப்போ வந்து நான் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாய்ஸ்சரைசர்ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் பேக்ஸ், ஷீட் மாஸ்க் அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கன்சென்ட் என்னன்னு பார்த்து அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப்பையும் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடய ஸ்கின் கன்சென்ட்டையும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். மூணாவது நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப். ஸோ ஸ்கின் கேர்னால் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்மளோட பிகினிங் ஸ்கின் கேர் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ நான்லாம் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா CTM. ஸோ CTMனா என்ன நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம். ஸோ CTMோட ஃபுல் ஃபார்ம் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ இது 3 மட்டும் இருந்தாலுமே போதும், நம்மளோட ஸ்கின் கேரை நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நிறைய க்ளோ ஸ்டப்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3 ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதும், நம்மளோட ஸ்கின்னை நம்ம குட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் ஸ்கின் மேலே எடுக்கிற மாதிரி தான். ஸோ டெய்லியுமே உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கங்க. ஒன்று மார்னிங் இல்லை நைட், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நிறைய மணி செலவு பண்ணி இந்த ஃபஸ்ட்டு எர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அதே எக்ஸ்பென்சிவான திங்ஸ்னால உங்களோட மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பிராண்ட் நாலேஜ் இருக்குமான்னு தெரியாது, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் மேலே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஸோ நம்ம ஜஸ்ட்டு 3 ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க போகிறோம். நம்ம போய் ஒரு ஜாஸ்தியான வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டில் போயிட்டு ஒரு பெரிய இதில் போட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லைஃப் டைம் ஒன்று இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி இத்தனை மந்த்ஸ்க்குள்ளே அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த மணிக்கு அது வேர்த்தியா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஸோ இது 4வது பாயிண்ட்டு. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாக காலியாகி கூட நம்மளுக்கு வந்து மணி சேவிங் தான். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது சீக்கிரமாக காலி ஆயிடுச்சுனாலும் யூஸே பண்ணல, பட் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு வந்து மனசு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ மணி அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. மணி எந்த அளவுக்கு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நாலேஜ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஸ்கின் கன்சர்ன்ட்டு ஞாபகம் வச்சு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவன் உங்கள் ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், உங்களோட டோனர் ஆகட்டும், டோனருங்கிறது எல்லா ஸ்கின் டைப்புமே ஏற்றதாக இருக்கும். டோனரில் அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட போகிறது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். உங்களோட கிளென்சரையும் உங்களோட மாய்ஸ்சரைசரையும் உங்களோட ஸ்கின் கன்சர்னை பார்த்து வாங்குங்க. ஸோ இப்போ நான் வந்து காமிக்க போகிற இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப பேசிக் லெவலில் நான் வந்து CTM யூஸ் பண்ணுற ஒரு 3 ப்ராடக்ட் தான் இப்போ வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயோட்டிக்கோட பயோ ஒயிட். இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நான் பிரைட்னிங்காக வாங்கினது. ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்டர் 150 இருக்கிற ப்ராடக்ட் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனர். ஸோ டோனர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாசம் கோச்சன் அரோமா மேஜிக்கில் வந்து ரோஸ் லிப்ஸ் டோனர் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோட ஸ்மெல் வைஸும் சரி, இதோட கிளென்சிங் வைஸும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாய்ஸ்சரைசர். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ் இருக்குது. ஸோ குட் வைப்ஸ்லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் ஷெல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே என்னோடய ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக கிட்டத்தட்ட 6+ ஹார்ஸே வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து CTMல காமிக்கிற இந்த 3 ப்ராடக்ட். ஸோ என்னோடய ஸ்கின் கன்சர்ன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டும் நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக வேணாலும் இருங்க, பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் ஒத்துக்காதுன்றது பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ இப்போ 6வது பாயிண்ட் வந்து சொல்ல போகிறேன். இது ரொம்ப நேரம் நீங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹோம் பேஸ்டு ஸ்கின் கேராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸே கிடையாது. ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டோர் ப்ராடக்ட் தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். அப்படியே இந்த ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த ஸ்கின் கேரே இப்போ தான் தெரியும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கே போய் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்பவே ஒரு ஜென்யூனான நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 2 ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நைக்கா, இன்னொன்று வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பற்றின பொறி இல்லை வேறு ஏதாச்சும் பொறி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஸோ மேபி என்னோடய மார்னிங் இல்லை நைட் டைம் ஸ்கின் கேர் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கேளுங்க. ஸோ அதையும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஸோ நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். ஸோ